சென்னை அசோக் நகரில் முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது மாநகர பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தினமலர் நாளிதழ் ஊழியர் சிவபிரகாஷ் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மாநகர பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? சென்னை அசோக் நகரில் மாநகர பேருந்து மோதி முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தில் சென்றிருந்த தினசரி நாளிதழின் ஊழியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சாலிகிராமம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதான சிவபிரகாசம் என்பவர் நாளிதழ் ஒன்றில் பணிபுரிந்து வரக்கூடிய நிலையில் இன்று காலை சுமார் ஒரு 7 மணி அளவில் பணிக்கு வந்து கொண்டிருந்த போது பின்னால் வந்திருந்த மாநகர பேருந்தானது அவர் மீது மோதி அவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அது தொடர்பாக தகவல் கிடைக்க பெற்று வந்த கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் பிரேதத்தை மீட்டு அரசு ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உடற்கூறு ஆய்வு கூடத்திற்கு அனுப்பி வைத்து தொடர் விசாரணைகள் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் மாநகர பேருந்து மோதியதில் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி உள்ளது. அந்த மாநகர பேருந்தானது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த அந்த நபர் மீது மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்ட காட்சி மிக தெளிவாக பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் மாநகர பேருந்தை ஓட்டி வந்த 60 வயதான சரவணன் என்பவரை கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.